வந்து பஞ்சாயத்து தான் வருது. ஆனால் கம்பெனி கிட்டத்தட்ட 120 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 13 கம்பெனி இருக்கு அந்த ஏரியாவில். அந்த 13 கம்பெனியில் வரக்கூடிய டேக்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு தான் வருது. ஆனால் பஞ்சாயத்து அவர் என்ன பண்ணுறாரான்னு சொன்னால், இது வரைக்கும் அந்த வெங்கடேஸ்வர் லேஅவுட்டில் ஒரு ரோடு கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது, வாட்டர் லைன் கிடையாது இது வரைக்கும். அதை கேட்க போங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பஞ்சாயத்துலேருந்து அவர் என்ன சொல்றாரு, பஞ்சாயத்துல நீங்க வந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க கட்டிங்கன்னா நாங்க வந்து ரோடு போட்டு தரோம். உங்க லேஅவுட்டுக்கு அடிப்படை வசதி என்ன வேணுமோ நீங்க பணம் கட்டினா நாங்க பண்ணி தரோன்றாரு. அப்ப அங்க குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவங்க பணம் கட்டினா இவர் எதுக்கு அங்க வேலை செய்யறாரு? அதே மாதிரி அந்த அஞ்சட்டு மேஸ்திரி ஏரியால ஒரு லேஅவுட், இது வரைக்கும் அந்த லேஅவுட்ல கிட்டத்தட்ட 40 வீடு இருக்கு. 40 அடி அந்த ரோட்ல போறதுக்கு, நடந்து போறதுக்கு கூட போக முடியாது. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா லேஅவுட்ட ரோடு போட்டு 1 வருஷம் ஆச்சு. அந்த தொரப்பள்ளியில வந்து ராஜேந்திரன் பஞ்சாயத்து டோட்டலா நாகண்டப்பள்ளியில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கான்ட்ராக்ட் பூரா ராஜேந்திரன் தான் பண்றான். ஆனா அவர் யாரையும் தட்டி கேட்க முடியாது. 1 வருஷம் ஆச்சு அவன் அந்த ரோடு போட்டு. இப்ப ரோடு பூரா காலி ஆயிடுச்சு அந்த ரோடு. ஏப்பா கான்ட்ராக்ட் வேலை செய்யும் போது பஞ்சாயத்து தலைவரோ இல்ல வார்டு மெம்பருங்க ஏன் அங்க நின்று வேலை செய்யக்கூடாது? ஏன்னா அவங்க வந்து எதிர்த்து நின்னா அவங்களுக்கு கமிஷன் வராது. அதுல இவங்களே வந்து கமிஷன் அதிகமா, பாதிக்கு மேல இவங்க கமிஷன் வச்சுக்கிட்டு அவன் எப்படி பர்சன்டேஜ்ல வேலை செய்யறான் போய். அதே மாதிரி இப்ப வந்து இடைநிலை ஆர்வோ வாட்டர் இவ்வளவு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்வோ வாட்டர் பிக்ஸ் பண்ணாங்க. 2 வருஷம் ஆச்சு இது லாக் பண்ணி. நாங்க பல வாட்டி கேட்டு பார்த்துட்டோம். மற்ற பஞ்சாயத்துல எல்லாம் ஆர்வோ வாட்டர் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஆனா நாங்க இடைநிலர் மட்டும் ஓட மாட்டாங்க. கேட்டா அதை வந்து காயின் வந்து திருடிட்டு போறான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்பா ஆரம்பாட்டம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணா நோட்டீஸ் கொடுத்தா அடுத்த நாளே ஓப்பன் ஆயிடுச்சு. போது ஏன் இவ்வளவு நாள பண்ண வேண்டியதானே? அதே மாதிரி இப்போ வந்து இந்த இடையநல்லூர்ல இருந்து அச்சட்டப்பள்ளிக்கு ஒரு ரோடு போகுது. கிட்டத்தட்ட அந்த ஏரியால 300 குடும்பங்க போறாங்க. அச்சட்டப்பள்ளி இருந்து பழைய காலத்துல இருந்து 100 வருடத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல அச்சட்டப்பள்ளிக்கு ரோடு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ரோடு வந்து நடந்து கூட போக முடியாது. ஆனா இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, முன்னாடி வந்து அந்த கம்பெனில இருந்து வரக்கூடிய ரோடு இவங்க இடத்துக்கு வசதிக்காக 40 அடி ரோடு போடுறாரு. பஞ்சாயத்துல தீர்மானம் கிடையாது. யாரும் இது வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது. ரோடு போட சொல்லி யாரும் கேட்கல. ஆனா இவரா முடிவு பண்ணி அந்த ரோடு போடுறாரு, 40 அடி ரோடு. அதுக்கு யாருக்கு வசதினா இவருடைய சொந்த நிலத்துக்காக ரோடு போடுறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இது புரிஞ்சுக்கணும். இடையிலூர்ல வந்து ஆதி திராவிடர்களுக்கு அவ்வளவுதான், பிசி கூடிய மற்றவங்களுக்கு அவ்வளவுதாங்க. சுடுகாடுக்கு இடம் கிடையாது. அங்கே பொதிக்கிறது, அவங்களே எடுக்கிறது, மோடி அங்கே பொதிக்கிறது, இதுதான் நடந்துட்டு இருக்காங்க. தவிர வேற இடம் கிடையாது. கிட்டத்தட்ட அங்க வந்து அங்க பக்கத்துல 9 ஏக்கர் பரம்போக ரெவன்யூ லேண்ட் இருக்கு. அந்த 9 ஏக்கர் பரம்போக இடத்த வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட 2-3 பேர் மட்டும்தான் குடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அது எல்லாத்தையும் காலி பண்ணி பொதுமக்களுக்காக யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அது ஏன் நீங்க கேட்க கூடாது? ஏன்னா நீங்க அதை கேட்டீங்கன்னா அடுத்த வாட்டி ஓட்டு வராது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க மத்திகிரில இருந்து மத்திகிரி குஸ்தி பாளையத்துக்கு மேலே போனா நம்ம இபி ஆபீஸ்ல இருந்து குஸ்தி பாளையத்து வரைக்கும் ரோடு இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு போன மாசம் நினைக்கிறார் 2 பேரும் ஒரு மரம் வந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த ரோட்ல யாருமே இதுல ஆட்டோ வந்தா முன்னாடி இன்னொரு ரோட்லயும் போக முடியாது. நாங்களும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டு அந்த ரோடு கிளியர் பண்ண அந்த 2 மரம் அரசாமரம் இருக்கு. அந்த 2 மரத்தை எடுத்துட்டு ரோடு கொஞ்சம் அகல பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரிதான் இந்த முன்னாடி வந்து இந்த சொர்ணபூமி லேஅவுட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சாலை வசதி ஜனங்க அங்கதான் அச்சட்டப்பள்ளி, சூத்தாளம், எடப்பள்ளி, இடையநூல் எல்லாருக்கும் அந்த ரோடு தான் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த சொர்ணபூமி லேஅவுட் ஓனர் கிட்ட இருந்து காசா வாங்கி ஒரு ரோட பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப அவன் என்ன பண்ண, அந்த ரோட வந்து பட்டா வாங்கிட்டு இப்ப பட்டா இது வந்து பரம்போ கிடையாது, பட்டா நிலம் சொல்றான். தயவு செஞ்சு இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக தலையிட்டு இப்ப பொதுமக்களுக்கு என்ன வசதி, ஸ்ட்ரீட் லைட் 1 நாள் விட்டா 2 நாள் எரியாது ஸ்ட்ரீட் லைட், கேட்டா சண்டை போறான். அது இல்லாம இப்ப மத்திகிரில இருந்து இடையநல்லூர் போறதுக்கு ரோடு பூரா எல்லாம் சின்னதாக்கிட்டாங்க. பூரா எல்லாருமே ரோடுக்கு முன்னாடி கட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய கமிட்டி திரு தேவராஜ்